நம் மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மானம் காக்க இன்னுயிர் இந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் 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 வீர வணக்கம். உறுதிமொழி. மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி அம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி விழிமொழி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி இனிமேலும் ஓயோம் இழிவாக வாழும் உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டியெழுப்போம் தமிழர் உலகத்தை ஒன்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலை நிமிர்வோம் நாம் தமிழர். அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 18, இன்னைக்கு இனப்படுகொலை நாள். எப்படி நம்ம பெரும் துயரம் இது. அந்த துயரத்தில் வந்து நம்ம இவ்வளோ பேர் இங்கே கூடி இருக்குது பெரும் மகிழ்ச்சி. இது சொல்கிறத விட கூடி ஒன்றா சேர்ந்து நின்றுருக்கோம். போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் தான் நின்றுருப்போம் இந்த இடத்துல. இப்போ வந்து இவ்வளோ பேர் நிற்கிறது பெரும் மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இந்த எலவம்பட்டி கிராமத்தில் வந்து இவ்வளோ பேர் நின்று இந்த மே 18 அந்த துயரத்தில் எல்லாரும் பங்கெடுத்துருக்கோம். அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. வந்து இங்கே வந்து பங்கேற்ற உறவுகளுக்கு அனைவருக்கும் நன்றி. விடை கிடைக்காதே தீயாய் வா கொடுவாள் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண தீர்வே வா துடித்திடும் ஏரே பயமறியாதே இடித்திடும் கிடங்கே நீதான் வா. எங்கள் சொந்தம் ஈழ சொந்தம் வீர வணக்கம் இனப்படுகொலையை கண்டித்து செய்திட்ட திராவிட ஆட்சி வென்றெடுப்போம் நாம் தமிழர் வென்றெடுப்போம் வீர வணக்கம் எங்கள் தம்பி பாலச்சந்திரன் வீர வணக்கம் உறுதி ஏற்போம் ஈழம் வென்றெடுப்போம் வீர வணக்கம் எங்கள் மாவீரருக்கு வீர வணக்கம் நாம் தமிழர். ஏற்பாடு செய்த எலவம்பட்டி ஊராட்சிக்கு நன்றி. இனப்படுகொலை நாள் இது வந்து நம்ம ஒருத்தர் மட்டும் நாம் தமிழர் கட்சி மட்டுமா எடுக்கணும் அப்படின்றத விட இது ஒவ்வொரு தமிழனும் நினைக்கணும். நம்ம ஒவ்வொரு தமிழ் இடத்துலையும் இது கடத்த வேண்டிய ஒரு நிகழ்வு. இப்படி ஒரு இனம் இருந்துச்சு, அதாவது தன் சொந்த உரிமைக்காக தன் சொந்த மண்ணுக்காக தான் இனப்படுகொலை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம கடத்திட்டே இருக்கோம். இன்னும் ஒரு ஆண்டுகளை நம்ம வீரியமா செய்வோம். நன்றி. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த மே 18 இது உத்தம சொன்ன மாதிரி தான். இது நாம் தமிழர் உறவுகள் மட்டுமே நினைவு பண்ணக்கூடிய நாள் இல்லை. தமிழனா பிறந்த எல்லாருக்குமே இது தெரிய வேண்டிய ஒரு விஷயம். இதை நம்ம கடத்த வேண்டிய ஒரு ரொம்ப சிறப்பாகவே முன்னெடுத்திருந்தாங்க. முதலாவது அவங்களுக்கு ஒரு புரட்சி வாழ்த்துக்கள். ஏன்னா படுகொலை திருப்பதி வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க. ஏன்னா படுகொலை என்பது எங்கோ தேசத்தில் நடந்த இது படுகொலை இல்லை. இது மற்றவர்களுக்கு என்ன இது ஒரு போராக இருக்கும். இது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உலகத்திலே வேறு எந்த ஒரு இனமும் ஒரு இன விடுதலைக்காக இவ்வளோ பேரை வந்து பலி கொடுத்தாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. அதுவும் பச்சிளம் குழந்தைகள் கையிலேருந்து காலிலேருந்து இது வந்து நமக்கு
இது பார்க்கும்போதெல்லாம் நமக்கு வந்து ஒரு நம்ம வீட்டில் ஒரு இழப்பு ஏற்பட்டதாக தான் நமக்கு வந்து ஒரு உணர்வு இருக்கும். கொமரவேல் சொன்னது மாதிரி போன வருஷம் நம்ம இங்கே தான் செஞ்சோம், ஒரு 5 பேர் தான் இருந்தோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் நிற்கிறோம். இதுவே மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்த எழுச்சி நம்ம கையில் இருக்கிற இந்த எழுச்சி சுடர் வந்து ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலும் ஏற்றி நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவங்க கடத்தணும். இந்த செய்தியை முதல்ல கடத்தணும். கிட்டத்தட்ட நம்ம போர் முடிவு 12 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னைக்குமே வந்து இந்த நம்ம தான் இப்படி கூடி கூடி பேசிட்டு இருக்கும் பொழுது தமிழக அரசோ இந்திய அரசோ வாய் மூடி மௌனியாக தான் இருக்கிறாங்க. அவங்கள வந்து வாய் திறக்க வைக்கணும்னா ஒரே ஒரு வழி இருக்குது, நம்மக்கிட்ட அரசியல் அதிகாரம். அந்த அரசியல் அதிகாரம் வாங்குறதுக்காக தான் இந்த நாம் தமிழர் கட்சின்றது இந்த பிணத்தின் மேல் உருவாக்கப்பட்டது தான், இந்த ரத்தத்தின் மேல் உருவாக்கப்பட்டது தான் இந்த நாம் தமிழர் கட்சி. நம்ம கட்சிக்கு அப்பாற்பட்டு சிவா சொன்னது போல் தமிழர்களாக பிறந்த அத்தனை பேருமே இந்த இன விடுதலைக்காக நம்ம போராடணும். இந்த உன்னதமான இந்த இனப்படுகொலை நாளில் ஒவ்வொருத்தரும் உறுதியேறுங்க. நம்மளுடைய மனதில் உறுதியேற்று இந்த இன விடுதலை அடையிற வரைக்கும் இந்த போராட்டத்தை வந்து ஓயவே விடக்கூடாது. நம்ம கட்சி அதுக்கு அப்பாற்பட்டு அதெல்லாம் இல்லை. நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரம் வந்து எத்தனை ஆண்டுகள் இருந்துட்டு போகிறோம், 5 வருஷம் 10 வருஷம் இருப்போம். ஆனால் அது அப்படி இல்லை. ஒரு உன்னத கனவை சுமந்து ஒரு உன்னத தலைவன், இந்த பூமி பந்தில் வந்து ஒரு உன்னத கனவை சுமந்து ஒரு தலைவன் இருந்தார். அந்த தலைவனுடைய கனவை நாம் நிறைவேற்றணும்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், மான தமிழர்கள் ஒவ்வொருவரும் இந்த சுடரை மனதில் ஏற்றி ஈழம் அடையிற வரைக்கும் நம்முடைய போராட்டத்தை ஓயக்கூடாது என்ற உறுதி ஏற்போம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மலர்த்து விடுங்கள். தொடர்ந்தது கோதிய காயம், வீரம் துறந்தது வீழ்ந்தது நியாயம். கோடை இருண்டது மாரியைப் போல, பாசம் தொலைந்தது கூறிய வானில். வழி இல்லை, கேள்விகள் இல்லை. நாற்று நாட்டிய நம்பையில் இப்போ நாரை கோரைகள் நடனத்தின் மேடை. பற்று பாசங்கள் பசையற்று போச்சு, மிச்ச எச்சத்தை காவுவோர் யாரோ. நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக கட்டமைக்கும். அந்த உறுதியில் நம்ம எல்லாரும் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கலாம். அந்த உறுதிப்பாடு இருக்குது. வந்திருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி. இதே போல் மேலும் மேலும் ஒன்றா சேர்ந்து பயணிக்கலாம். இன்னும் பெருசாக நிகழ்வு பெருசாக பண்ணி நல்லா மக்கள் முன்னாடி சேர்த்தணும். இது நம்ம கட்சிக்காரன் மட்டும் ஒன்றா கூடி போகிறதுனால ஒன்றும் பயன் இல்லை. சாதாரண மக்கள், வயசானவங்கலேருந்து வயசு
சின்ன பசங்க மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருந்தா ஒரு ஒரு பைசா கூட கிடைக்காது. அதனால் சரி வெளியே சொல்லுங்கள், எல்லாருக்கும் மக்கள் முன்னாடி பேசுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் பேசிகிட்டே இருங்க. தமிழ் இல்லைன்னா என்ன, நாம் தமிழர் கட்சின்னா என்ன, அதை நீங்கள் சொல்ல தான் அது பெருசாக வளரும். இதுதான் என்னோட கோரிக்கை, நாம் தமிழர் கட்சியுடைய கோரிக்கை. எல்லாருக்கும் கடத்துங்க, இந்த தமிழில் விடுதலைன்றதை கடத்துங்க. அதுதான் இனப்படுகொலை கடத்துங்க. என்னோட வேண்டுகோளாகவே எடுத்துக்கிறேன் நான். நன்றி. அனைத்து உறவுகளுக்கும் நன்றி.